ஸோ வெல்கம் டு கிரிக்குரல். ரொம்ப நாள் ஆயிடுச்சு சேனலில் அந்த ஆஸ்மி பரத் செக்ஷனை பேசி 2 வீடியோ தான் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் பெரிய கேப் ஆயிடுச்சு ஐபிஎல்லாம் வந்ததுனால. இன்னைக்கு வீடியோவில் ஆஸ்மி பரத் பேச போகிறோம். பட் குட்டி ஆஸ்மி பரத் வெறும் 5 கொஷின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் சொல்ல போகிறேன். மேபி அடுத்தடுத்து வர வாரங்களில் வேணால் நிறைய கொஷின்ஸ்க்கு ஆன்சர் சொல்கிறேன். இப்போது அந்த 5 கொஷின்ஸ் என்னென்ன, அதுக்கு என்னென்ன ஆன்சர் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மீடியா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ப்ரோ இப்போ T20ல் யார்கர் எப்படி போடணும்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரோ T20லான்னு இல்லை, ஓடியாக இருக்கலாம், இல்லை டெஸ்ட் கிரிக்கெட்டாக இருக்கலாம், யார்கர் போடுறதுங்கிறதே ஒரு தனி ஸ்கில் தான். பட் ஸ்டில் இதுக்குன்னு இந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது நீங்கள் போட 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 தான் வரும். நிறையா ப்ராக்டிஸில் தான் இது வரக்கூடிய விஷயம். அவங்க மசில் அதை ரீட் பண்ணி ரிமெம்பர் பண்ணிக்கணும். நீங்கள் அந்த இடத்த பார்த்த உடனே உங்களுக்கு யாருக்குன்னா என்ன லென்த்துன்னு தெரியும், நீங்கள் என்ன யார்கர் போட போறீங்கன்னு தெரியும். பட் அது எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது போட போட தான் வரும். இப்போ நீங்கள் போய் போட்டிங்கன்னா 10 தடவை ட்ரை பண்ணால் 2 தடவை தான் வரும். அது நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா 5 தடவை ட்ரை பண்ணால் 4 தடவை வரும், 6 தடவை ட்ரை பண்ணால் 6 தடவையும் வரும். அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறமா நீங்கள் மேட்ச்சில் எக்ஸிக்யூட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். T20 இருந்தாலும் சரி, 1 டேவாக இருந்தாலும் சரி, டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி. ஸோ இதில் ட்ரில்ஸ் அப்படிங்கிறத தாண்டி ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ தான் எனி லென்த், இது குட் லென்த்தாக இருக்கலாம், ஷார்ட் பாலாக இருக்கலாம், பை ப்ராக்டிஸ் உங்களால் எப்போவுமே போட முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக யார்கர் நல்லா வரும், எக்ஸிக்யூட்டிவ் நல்லா பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் மாப்ளை அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு, ப்ரோ யுவர் ட்ரெஸ் யூ ஹேவ் எஸ்எஸ் பட் யுவர் பேட் இஸ் MRF அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, இங்கே நான் எஸ்எஸ் பிராண்ட் போட்டு டிஷர்ட் போட்டிருக்கேன், பட் என்னோட பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் MRF பிராண்ட் இருக்க பேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டிருக்காரு. ப்ரோ ஆக்சுவலாக இந்த பேட்டுமே எஸ்எஸ் தான். வாங்கும் போது எஸ்எஸ் மேக்னமில் தான் வாங்கினேன். எனக்கு எப்போவுமே ஸ்டிக்கர் இருக்க பேட் விளையாட பிடிக்காது. அதனால வாங்கினோன்னு ஸ்டிக்கர்லாம் பிரிச்சுட்டு நான் பிளைன் பேட் தான் யூஸ் பண்ணுவேன். அது ஒரு கைண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால. போன வருஷம் என்ன ஆச்சுன்னா, விராட் கோலி சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு 254 அடிச்சார். நீங்கள் பார்த்துருப்பீங்க டெஸ்ட் கிரிக்கெட்டில். அந்த இன்னிங்ஸ் பார்த்தோன்னே எனக்கு அந்த இன்னிங்ஸில் ஒரு ஆன ஸ்ட்ரோக்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே அப்படியே கண்ணுக்குள்ளே நின்றுச்சு. ஸோ MRF ஸ்டிக்கர் வாங்கி விட்டணும். ஏன்னா கோயிங் வித் பாசிட்டிவிட்டி தான் கிரிக்கெட். அதனால அந்த ஸ்டிக்கர் வாங்கினா இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக நான் விளையாடுவேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த ஸ்டிக்கர் வாங்கி விட்டுட்டேன். அதான் ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ அதனால விராட் கோலி ஃபேனா அப்படிலாம் கேட்டுறாதீங்க. எனக்கு அந்த இன்னிங்ஸ் பிடிச்சிருந்தது, அதனால அந்த பேட்டை வாங்கி அந்த ஸ்டிக்கரை ஒட்டியிருந்தேன். அவ்வளோதான் விஷயம். மற்றபடி எல்லாமே எஸ்எஸ் தான். ஸோ அடுத்த கொஸ்டின் வெண்ணிலா சிவகுமார் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஆல் டைப் ஆஃப் போலிங் போடலாமா ஒரே ஓவரில் அப்படின்னு ஒரே போலர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி போடலாம். இப்போ அகிலா தனஞ்சயா மாதிரி போலர்ஸ்லாம் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. பட் ஒரே ஓவரில் போடலாமா அப்படின்னு கேட்டால் ஒரு ஸ்ரீலங்கன் போலர் போட்டிருக்காரு. ஒரே ஓவரில் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னும் ஒரே ஓவரில் ஆஃப் ஸ்பின், அதாவது ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் ரெண்டையும் மாற்றி கூட போட்டிருக்காரு. எதுவும் தடை சொல்லப்படல. ஸோ ஒரு போலர் எத்தனை ஆப்ஷன் வேணால் ஒரே மேட்ச்சில் யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் ஒரே ஓவரில் கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கன்ஃபார்மாக இது கூடாது, இது செய்யணும் அப்படிங்கிற ரூல்ஸ் யாரும் இது வரைக்கும் இதில் சொன்னது கிடையாது. பட் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஐ திங்க் அவர் பேர் கமிந்தோ மெண்டிஸ் நினைக்கிறேன். அவர் பண்ணியிருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னும் ஆஃப் பிரேக்கும் ஒரே ஓவரில் போட்டிருக்காரு. மற்றபடி பெரும்பாலும் நான் பார்த்ததில்லை அந்த மாதிரி யாரும் போட்டு. அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தும் நான் பார்த்தது கிடையாது. ஸோ அடுத்த கொஸ்டின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளே பாய் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ஹவு டு ஸ்விங் அ டென்னிஸ் பால் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக ப்ரோ டென்னிஸ் பால் ஸ்விங் நமக்கு ஸ்டம்பர் பால் ஸ்ட்ரிச் பால் மாதிரி டென்னிஸ் பால் ஸ்விங் அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்காது. ஏன்னா ஸ்டம்பர் பாலையும் ஸ்ட்ரிச் பாலையும் நமக்கு கிடைக்கிற கிரிப் டென்னிஸ் பாலில் கிடைக்காது. அது ஈவன் டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பால் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இனிஷியலாக கஷ்டம். பட் ஒரு விஷயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் ஓரளவுக்கு உங்கள் விரிஸ்ட்டை வச்சு ஸ்விங் பண்ண முடியும். ஆனால் விண்ட் சப்போர்ட் இருந்தால் சூப்பராக ஸ்விங் பண்ண முடியும். ஸோ விண்ட் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். விண்ட் சப்போர்ட் எப்போவுமே நேர்மாறாக இருக்காது. இந்த கிராஸில் இருக்கும், அந்த கிராஸில் இருக்கும், இல்லை நமக்கு ஈவென்ச்சுவலாக 2 சைடில் கூட இருக்கும். அப்போது பெரும்பாலும் நமக்கு ஏதாவது ஒரு டைரக்ஷனில் ஸ்விங் ஆஃபர் பண்ண வாய்ப்பு இருக்கும். அதனால் எந்த டைரக்ஷனில் ஸ்விங் ஆஃபர் பண்ணுதோ அந்த டைரக்ஷனில் நீங்கள் உங்கள் விரிஸ்ட் மூமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா நல்ல ஸ்விங் ப்ரொவைட் பண்ணலாம். இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஸ்விங் இந்த பக்கம் இருக்கும், நீங்கள் விண்ட் இந்த பக்கம் இருக்கும், நீங்கள் ஸ்விங் அந்த பக்கம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்காது. அது போடுறதும் வேஸ்ட்டாக போயிடும். பாலும் சில நேரத்தில் வழுக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இதில் உங்கள் கை வித்தையை மட்டும் நீங்கள் நம்ப முடியாது, விண்டையும் கொஞ்சம் நம்ப வேண்டிய சூழல் இருக்குது. அதனால் ஸ்விங் கொஞ்சம் கஷ்டம் தான் டென்னிஸ் பாலில். ஸோ கடைசி கொஸ்டின் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகில் ரத்னம் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ப்ரோ நீங்கள் போலிங் போட்டு காமிங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் கேட்டாங்க லெக் ஸ்பின் வீடியோலையும் அவுட் ஸ்விங் வீடியோலையும் நீங்கள் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக 2 பிரச்சனை இருக்குது.
முதல் பிரச்சனை இப்போ என்ன கிளைமேட் கண்டிஷன் இருக்குன்னு நமக்கு தெரியும். மழை, கிரவுண்ட் எல்லாம் சேதாரமாக கிடக்குது. அதனால தான் நான் தொடர்ந்து மொட்டை மாடலில் வீடியோ எடுக்கிற சுச்சுவேஷனுக்குள்ள மாட்டியிருக்கேன். உள்ளே போய் கிரவுண்டில் எடுக்கிற மாதிரி இப்போ சூழ்நிலை இல்லை. ரெண்டாவது விஷயம், நான் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஆக்சுவலாக என்னால் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் மட்டும்தான் போட்டு காட்ட முடியும். மற்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னு என்னால் புரிஞ்சிக்க முடியும். நான் புரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஒரு லெக் ஸ்பின் பற்றி பேசுகிறேன்னா நான் ஒரு லெக் ஸ்பின்னர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், சில ஆர்டிகல்ஸ் படிப்பேன், அண்ட் என்னோட நாலேஜ் வச்சு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதை நான் போட்டு காட்ட முடியாது. அதே மாதிரி அவுட் ஸ்விங் நான் ஒரு ஃபாஸ்ட் பவுலராக இருந்தால் நான் போட்டு காட்டலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல் இருக்கு. மேபி எனக்கு வர விஷயங்களை நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணியும் காட்டுறேன். என்னோட பேட்டிங் வேணா நான் உங்களுக்கு விளையாடி கூட காட்டுறேன். ஸோ அது பிரச்சனை கிடையாது. பட் மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் என்னால் தியரட்டிக்கலாக சொல்ல தான் முடியும். ப்ராக்டிக்கலாக நீங்கள் தான் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இல்லை மேபி யாராவது பிளேயர்ஸ் கிடைச்சா நான் அவங்கள ஆட வச்சு உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். போக போக அதெல்லாம் பண்ணலாம். இப்போதைக்கு என்னால் டெமோ மட்டும் தான் பண்ண முடியுது டியூ டு கண்டிஷன்ஸ் அண்ட் இந்த கிரவுண்ட் எல்லாம் சரியாகிற வரைக்கும். ஸோ ஆஸ்க் மீ பரத் முடிஞ்சு போச்சு. ஒரு சின்ன வீடியோவாக பண்ணியிருக்கேன், ஒரு 5 கொஸ்டின்ஸ்க்கு. மேபி வர நாட்களில் இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய வீடியோஸ் ஆஸ்க் மீ பரத்தில் பண்ணலாம். உங்கள் கொஸ்டின்ஸை மறக்காமல் கேளுங்க. இன்ஸ்டாகிராம்லையும் கேளுங்க, ஈவன் கமெண்ட் பாக்ஸ்லையும் கேளுங்க. கண்டிப்பாக எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லா கமெண்ட்டும் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஒருத்தர் இந்தியாவோட ஆல் டைம் 11 கேட்டுட்டு தான் இருக்காரு. பட் ஸ்டில் இந்த சேனலுக்கான ஆடியன்ஸ் அந்த கண்டென்ட்டுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஆஸ்திரேலியன் ஆல் டைம் 11 போட்டேன், பெருசாக யாரும் வியூ பண்ணல. ஸோ அதனால தான் தொடர்ந்து நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க இந்த சேனலுக்கு. ஸோ வியூவர்ஸ் அதிகம் எதை விரும்புகிறாங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அதனால தான் ப்ரோ நீங்கள் கேட்ட டாபிக் இன்னும் எடுக்க முடியாமல் இருக்கு. மேபி வரும் நாட்களில் கண்டிப்பாக எடுப்பேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நான் உங்கள் கமெண்ட்டை ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லார் கமெண்ட்டுமே ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக நீங்கள் கேட்குற வீடியோஸ்லாம் போட ஆரம்பிக்கிறேன். See you in another great video. Bye bye.